சினாமிக்காவை கழுவுற வீடியோ தான் இது. மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் வாஷ் பண்ணணும் எல்லாத்தையும் இது பண்ணுறக்காக உங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க ஷாப்பில் பண்ணுற எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வருஷத்தோட முதல் வீடியோ. வருஷம் வந்து பிறந்து 20 நாள் பக்கம் ஆகிப்போச்சு. பட் இருந்தாலும் இப்போ தான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ வரப்போகுது. அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமே, ரொம்ப நாளாக நமக்கு கண்டென்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வண்டி இருக்குது, நம்மளோட சினாமிக்காவை கழுவுற வீடியோ தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஆரி பைக் வாஷ் ப்ளஸ் பைக் வாஷ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் வாஷ் பண்ணுங்கிற ஒரு டிப்ஸு, அந்த போக வாஷ் பண்ணி முடிச்சக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் வச்சு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் வாட்டர் வாஷ். அதான் ஃபஸ்ட் நம்ம பைக்கில் இருக்க என்னென்ன டஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறக்காக ஜென்ரல் அடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அடிக்கும்போது நம்ம வந்து ஃபோர்ஸாக வச்சுருக்கிறோம். ஃபோர்ஸாக வச்சனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அழுக்குக்கு அதெல்லாமே கொஞ்சம் க்ளீன் ஆகும். ஸோ இதுக்காக வந்து நம்ம ஃபோர்ஸாக வச்சுக்கிறோம். இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வெளியிலலாம் கொடுத்து பண்ணும்போது பேக்கில் ஃப்ரண்ட் ஆர் பேக் ரெண்டில் வந்து சென்சார் இருக்கும், ஏபிஎஸ் இருக்கும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னா, அவங்க வந்து கொஞ்சம் அவுட்டர் லோக்கல் ஷாப்பில் பண்ணும்போது சென்சாருக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு சென்சாரே கிட்டத்தட்ட 2 இதுக்கும் சேர்ந்து போடும்போது நம்ம ஓஎம் சென்சார் வந்து போடுறதுக்கு அந்த ரேஞ்சு சொன்னால் அப்படி சரியாக எனக்கு தெரியல. ஸோ அதனால் சென்சார் கிட்ட பார்த்து அடிக்கும்போது கொஞ்சம் மைல்டு ப்ரெஷரில் வர மாதிரி அடிச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக ஒரு வாட்டர் வாஷ் மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபோம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபோம் அப்ளை பண்ணுறது வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபோமில் வந்து நான் கொஞ்சம் ஃபோம் லிக்விட் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். பிகாஸ் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வாஷ் பண்ணனால சரி கம்மி ஊற்றி வாஷ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபோம் கம்மியாக தான் வரும். உங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க ஷாப்பில் பண்ணுற மாதிரி வராது. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து லிக்விடில் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக போடுவாங்க. நம்ம ஹோம் யூஸ் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் போட்டிருக்கலாமே. சொன்ன மாதிரி சென்சார்ஸ்க்கெல்லாம் அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து அடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்படி வந்து ஃபோம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுறலாம். ஸோ அப்படி ட்ரை ஆக விட்டோம்னா நமக்கு இந்த ஃபோமில் இருக்கிற ஃபோம் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற அழுக்கு கிரீசஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கும். ஸோ நமக்கு மெயினாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிம் இருக்குது பார்த்தீங்களா, வீல் ரிம், இதில் தான் மெயினாக நமக்கு ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக நமக்கு தீர வரைக்கும் இந்த கேன் ஃபுல்லாமே தீர அளவுக்கு அடிச்சிடலாம். 15 minutes later முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரல் பண்ணுறோம். ஜென்ரலாக வாட்டர் மட்டும் அடிக்கிறோம். லீவ் அடிக்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்மளோட வண்டியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து வாட்டர் வாஷ் எப்படி இந்த சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இதை விட நான் சொன்ன இதை வச்சு தப்பாக தெரிஞ்சு வேறு ஏதாச்சும் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அது போக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டிவிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி பை.